This is Dr. Pavitra, இயற்கை மருத்துவர், உணவியல் நிபுணர், ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் பிராக்டிஷனர். நம்ம சேனல் ஹெல்த் சப்போர்ட் 360ல அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம மாதவிடாய் அந்த நேரத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கு தீர்வு என்ன, உணவு மூலியமாக அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் மாதவிடாய் காலங்கிறது ஒரு வலியும் வேதனையும்க்குரியதாக தான் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மார்பகத்தில், கீழ் வயிற்று பகுதியில், தொடையில் எல்லாமே பயங்கர வலி இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் பீரியட்ஸ் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே உடம்பெல்லாம் ரொம்ப கனமாக வெயிட்டாக ஹெவியாக ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மன ரீதியாக பார்க்கும்போது கோபதாபம், எரிச்சல் நிறைய பேருக்கு இந்த டைமில் ஏற்படுது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க, தூக்கமின்மை இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் சைக்கிளே இர்ரெகுலராக இருக்குது. ஒரு தடவை பீரியட்ஸ் வந்தால் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் 2 மாதம் கழிச்சு வருமா, 3 மாதம் கழிச்சு பீரியட்ஸ் திரும்ப வருமா அப்படிங்கிறதே ஒரு தெரியாத சூழ்நிலையில் இருக்காங்க. சில பேருக்கு ரொம்ப எக்ஸஸாக மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கு. இன்னும் சில பேருக்கு ரொம்ப ஸ்கேண்டி மென்ஸ்ட்ருவேஷன், ரொம்ப கம்மியாக உதிரப்போக்கு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு உணவு மூலியமா எப்படி தீர்வு காணலாம் என்கிறத பார்க்கலாம். மாதவிடாய் அப்படின்னா என்ன, அந்த சமயத்தில் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சிறிய விளக்கமாக பார்ப்போம். இப்போ ஓவரீஸ்லேருந்து ஒவ்வொரு மாதமும், அதாவது ஒரு பெண் பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் என்ன ஆகும்னா எக்ஸ் ஓவம் ரிலீஸ் ஆகி வெளியே வரும். ஸோ அந்த ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்ஸ்குள்ளே போகிறது, அந்த ரிலீஸ் ஆகுறது தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 11th டேலேருந்து 16th டேக்குள்ளே இந்த ஓவுலேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவம் ஸ்பெர்ம் கூட மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னா அது கருவாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கரு நம்ம யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் ஆகி அது தங்கி சிசுவா வளர்றதுக்காக நம்ம யூட்ரஸ்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதாவது ஒரு திக் பெட் மாதிரி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கரு உள்ள இம்ப்ளான்ட் ஆகி சேஃபாக வளர்றதுக்காக இந்த யூட்ரஸ்குள்ள நடக்கிற சேஞ்சஸுமே ஒவ்வொரு மாசமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ஓவம் ஸ்பெர்ம் கூட மீட் பண்ண முடியல, கல்யாணம் ஆகாதவங்களா இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா இந்த ஓவமும் உள்ள ஃபார்ம் ஆயிருக்கிற யூட்ரஸ்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கிற பெட் மாதிரி ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த பெட் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஓவம், அதுக்கப்புறம் அந்த யூட்ரஸ்குள்ள இருக்கிற கழிவு எல்லாமே உதிரமாக மாறி வெளியேற டைம் தான் இந்த மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் 28 நாளைக்கு ஒரு தடவை சுழற்சியாக ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. சில பேரில் 30-32 நாட்கள் கூட ஆகும். ஸோ அந்த சைக்கிள் டியூரேஷனில் கூட நடக்கலாம், அது கூட நார்மல் தான். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். ஸோ நம்ம மூளையிலேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டனைசிங் ஹார்மோன் சொல்லுவோம். அது ஓவரீஸுக்கு சிக்னல் கொடுக்கும் எப்போ எஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கணும், அதுக்கப்புறம் எஸ்ட்ரோஜன் எப்போ கம்மியாகணும், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் எப்போ செக்ரீட் பண்ணணும். ஸோ நம்ம உடம்புல எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவுகள் எவ்வளோ இருக்குது, அது திரும்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் மூளைக்கு அனுப்பும். அதுக்கேற்ற மாதிரி மூளை ஹார்மோன்ஸை சுரக்கும். ஸோ இந்த மெல்லிய டான்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டான டைமில் கரெக்டான அளவு நம்ம உடம்புல இருந்தால் தான் இந்த எல்லா ஃபேஸும், இந்த ஓவுலேஷன், மென்ஸ்ட்ருவேஷன், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி, இந்த எல்லா ஃபேஸுமே சீராக நடக்கும். நமது பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த மாதவிடாய் பற்றி எப்படி பார்க்குறாங்க, என்ன பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஐ எம் இன்டகிரேட்டிவ் ஃபிசிஷியன் இல்லையா. ஸோ எப்போவுமே வெஸ்டர்ன் மெடிசன் அண்ட் ஈஸ்டர்ன் மெடிசன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறது தான் என்னோட முக்கியமான வேலை. ஸோ நமது பாரம்பரிய மருத்துவமே இந்த திருதோஷங்கள், அதாவது வாதம், பித்தம், கபம், இதை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சது தான் நமது பாரம்பரிய மருத்துவமே. ஸோ இந்த அடிப்படையில் தான்
மருத்துவர்கள் மூலிகை செலக்ட் பண்ணுறது, மருந்தை செலக்ட் பண்ணுறது, உணவு பழக்கம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறதும் இதனோட அடிப்படையில் தான். லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் மெடிசன் வந்து ஹார்மோன்ஸை முன்னிலைப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் நம்ம ஈஸ்டர்ன் மெடிசனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாதம், பித்தம், கபம் எப்படி வேலை செய்யுது இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில், ஸோ இந்த த்ரிதோஷஸை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம பாரம்பரிய மெடிசின் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த மாதவிடாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உதிரப்போக்கு கீழ் நோக்கி ஃப்ளோ ஆகி நம்ம உடம்புலேருந்து வெளியேறணும். ஸோ இந்த கீழ் நோக்கி ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ப்ரெஷர் தேவைப்படுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் ப்ரெஷர் எது கொடுக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற காற்று, வாதம், குறிப்பாக சொல்லணும்னா அப்பான வாயு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்பான வாயு தான் இந்த டவுன்வர்ட் ப்ரெஷரை கொடுக்குது. இது வந்து மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் மாத்திரம் இல்லாமல் நம்ம நார்மல் டெலிவரியில் பேபியை புஷ் பண்ணுறதும் அந்த ஃபோர்ஸ் தான். நம்ம அன்றாடம் செய்கிற மலஜலம் கழிக்கிறதும் இந்த அப்பான வாயு தான் செய்யுது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்போ, ப்ளீடிங் அப்போ நமக்கு இயல்பு நிலையை விட வாதம், அதாவது காற்று நம்ம உடம்புல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்த ஓவம் வந்து ஸ்பெர்மை மீட் பண்ண முடியலன்னா இந்த ஓவமும் உள்ள யூட்ரஸுக்குள்ள ஃபார்ம் ஆகிற பெட் மாதிரி சேஞ்சஸ் அது எல்லாமே கழிவாக குருதியாக மாறி ரத்தமாக வெளியேறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ரத்தமாக மாறுதல், அந்த கன்வர்ஷன், அதுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற பித்தம் கொஞ்சம் அதிகமானாதான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சீராக நடக்குதுன்னு நம்ம ஆயுர்வேதிக் டெக்ஸ்டில் அவங்க ஆச்சாரியாஸ் வந்து அப்படி நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்போது நம்ம உடம்புல இருக்கிற வாதமும் பித்தமும் கொஞ்சம் இயல்பு நிலையை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சீராக நடக்கும். ஸோ இதை முன்னிலைப்படுத்தி நம்ம உணவை எப்படி அமைச்சிக்கலாங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். உடம்புல இந்த மாதவிடாய் காலத்தில் கொஞ்சம் வாதமும் பித்தமும் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப மந்த நிலையில் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பசிக்காமல் இருக்கிறது, கொமட்டல் மாதிரி, வாமிட் வர்ற மாதிரி இருக்கிறதும் இதனால தான். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவை விட கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிடணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், நம்ம திட உணவை தவிர்த்துட்டு திரவ உணவாக இல்லைன்னா செமி சாலிட் உணவாக கூட எடுத்துக்கலாம். கஞ்சி வகை உணவுகள் இல்லை கூழ் மாதிரி செய்து சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாமே செய்துக்கலாம். நீங்கள் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் எடுத்துக்கலாம், சிறுதானிய வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் கஞ்சி மாதிரி செய்யலாம், கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பொங்கல் ஸ்டைல், நம்ம வந்து சவுத் இந்தியாவில் பண்ணுற வெண்பொங்கல் மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லிக்விட் செமி சாலிட் அந்த கன்சிஸ்டன்சி செஞ்சு அப்படி நான் சாப்பிடலாம். சர்க்கரை பொங்கல் மாதிரி செய்து சாப்பிடலாம். அதுவும் கொஞ்சம் லிக்விடியாக செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஸ்டீம் குக்டு வெரைட்டிஸ், நீங்கள் வந்து ஒரு இடியாப்பம், புட்டு அந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். இது வந்து எளிதில் ஜீரணமாகும், எந்த பிரச்சனையும் நமக்கு தராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, புளி, காரம் இது எல்லாமே மிதமாகத்தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த வாதாவோட அந்த அந்த வாத்தாவை இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கணும், பழைய ஃபுட்டை தவிர்த்திடணும். அதுக்கப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு, பயிறு வகைகள் தவிர்த்திடலாம். நீங்கள் பாசிப்பருப்பு இந்த டைமில் நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பித்தாவை அப்செட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம உணவில் நிறைய வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும், நெய் சேர்த்துக்கணும், தேங்காய் துருவலாகவோ, தேங்காய் சில்லாகவோ, தேங்காய் பாலாகவோ, இளநீர் எடுத்துக்கலாம். நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேயே ஜீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டே வரலாம். வெந்தயம் நீங்கள் நைட்டே ஊற போட்டு காலையில் வெந்தயம் எடுத்துக்கலாம். மழையோ இல்லை குளிர்காலமோ அல்லாத வெயில் காலத்தில் இருக்கிறவங்கன்னா சோற்று கற்றாழை அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த பீரியட்ஸ் அப்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ், உலர் திராட்சை இதை வந்து நைட்டு ஊற வச்சு ஒரு 4 to 6 வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி. நீங்கள் வந்து சுக்கு காப்பி வச்சு குடிக்கலாம், இல்லை மல்லி காஃபி, இல்லை சுக்கு மல்லி கூட சேர்த்து கருப்பட்டி போட்டு ஒரு தேநீர் மாதிரி எடுத்துக்கொண்டே வரலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்கந்த் அப்படின்னு கிடைக்கும். அதாவது பன்னீர் ரோஜாவும் கற்கண்டும் சேர்த்து பண்ணுவாங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதை எல்லாமே தொடர்ந்து இந்த உணவுகள்லே இந்த உணவு மாற்றங்கள்லே நம்ம இந்த ஹார்மோன்ஸை சீராக செயல்பட செய்யலாம் நம்ம உடம்புல. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுற எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு விடிவு கிடைக்கும். மாதவிடாய் காலங்களில் என்ன மாதிரி உணவு அமைச்சுக்கணும், என்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ரெகுலர் டயட்டே மற்ற நாட்கள்லையும் நம்ம பெண்கள் என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய காய்கறிகள், ரெயின்போ கலர்ட் வெஜிடபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய காய்கறி எடுத்துக்கணும் உணவுல. பழங்கள் சீசனலாக உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து தொடர்ந்து சாப்பிடணும். நார்ச்சத்து மிகுந்த உணவாக இருக்கணும். ஸோ அதை எப்படி அமைச்சுக்கலாம், நம்ம வந்து ப்ராசஸ்டு இல்லைன்னா பாலிஷ்டு வெரைட்டி சீரியல்ஸ் அண்ட் கிரெயின்ஸை தவிர்த்துட்டு அன்பாலிஷ்டு சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகள் இதெல்லாமே நிறைய சேர்த்துக்கணும். முளை கட்டிய தானியங்கள் அது எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரீஃபைன்டு உணவுகள், ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் குயிக்காக நம்ம மைக்ரோவேவபிள் அந்த மாதிரி கிடைக்கிற உணவுகள் அதையெல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கணும். ரீஃபைன்டு ஆயில்ஸ், ரீஃபைன்ட் ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து இந்த மைதா, கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த பேக்டு ஐட்டம்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ், அதாவது நம்ம பஃப், பன் அந்த மாதிரி எல்லா உணவுகளையும் நம்ம கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். கொட்டை வகைகளில் பார்த்தீங்கன்னா கடலையும் எள்ளும் சூப்பர் ஃபுட் ஃபார் விமென் அப்படின்னே சொல்லலாம். நிலக்கடலை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். வாரம் ஒரு நாள் 2 நாள் சீசனில் இருக்கும்போது நீங்கள் நிலக்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு, இது வந்து சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், அவங்க எல்லாமே வந்து எள்ளு கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். எள்ளும் பனங்கருப்பட்டியும் சேர்ந்து தட்டி அதை வந்து உருண்டைகளாகவோ லட்டு மாதிரி செஞ்சு அதை வந்து டெய்லி ஒன்று அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். எள்ளு வந்து நீங்கள் இட்லி பொடி மாதிரி செய்யலாம், துவையல் மாதிரி செய்யலாம், சட்னி மாதிரி செய்யலாம். ஸோ எள்ளு, நிலக்கடலை இது எல்லாமே கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். இன்னொரு முக்கியமான சூப்பர் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து. நம்ம யூட்ரஸ் வந்து ஒரு சிசுவை தாங்கி உறுதியாக வளர்றதுக்கு இந்த கருப்பு வந்து ஒரு உன்னதமான உணவு. நம்ம எலும்புகளுக்கு வலு சேர்த்து நம்ம சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நம்ம உடம்பை தயார் பண்ணுறதும் இந்த கருப்பு உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து கஞ்சியாக செஞ்சு சாப்பிடலாம், கருப்பு உளுந்து களியாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை உளுந்தன் சோறு அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து விமன் த்ரூ அவுட் தேர் லைஃப் சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்து ரொம்ப முக்கியமான உணவு எதுன்னா துவர்ப்பு சுவை சார்ந்த உணவு. இதில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரஸில் இருக்கிற கழிவு, நம்ம முன்னாடியே பார்த்தோம் கரு ஃபார்ம் ஆகுறதுக்காக யூட்ரஸில் நிறைய சேஞ்சஸ் ஆகுது, திக் பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக ரத்தமாக மாறி உதிரப்போக்காக ஃபுல்லாக வெளியே கிளியர் ஆகணும். ஸோ அப்படி நடக்கலைன்னா நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கழிவுகள் எல்லாமே சீராக நீக்குவதற்கு இந்த துவர்ப்பு சுவை ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இந்த ரத்தப்போக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஹீமோக்ளோபின் கவுண்ட்லாம் கம்மியாகாமல் நம்ம ரத்தத்தை விருத்தி பண்ணுறதுக்கும் இந்த துவர்ப்பு சுவை ரொம்ப முக்கியம். சப்போஸ் சில பேருக்கு வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும், ஸோ அந்த டைம்லையும் நம்ம இந்த துவர்ப்பு சுவையை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். துவர்ப்பு சுவை எந்த உணவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக நம்ம வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாமே ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம், மாதுளை பிஞ்சு, மாதுளை பழத்துக்குள்ள ஒரு தின்ன லேயர் ஒயிட்டிஷ் எல்லோயிஷ் லேயர் இருக்கும், அது கூட சேர்த்து நம்ம சாப்பிடலாம்.
நெல்லிக்காயும் துவர்ப்பு சுவை மிகுந்த உணவு. கீரை நிறைய சாப்பிடுங்க, கீரை நிறைய சாப்பிடுங்க, வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, பிஞ்சு துளிர் இலைகளில் நிறைய இந்த துவர்ப்பு சுவை இருக்குது. ஸோ அதனால் கீரை வாரம் அட்லீஸ்ட் 2 நாளுக்கு நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து உடல் பருமன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ அதனால் இந்த பீரியட் இர்ரெகுலாரிட்டிஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த துவர்ப்பு சுவை மிகுந்த கடுக்காய், அது வந்து நைட்டு டின்னருக்கு அப்புறம் இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் சுடு தண்ணியில் கலந்து சாப்பிடலாம். ஸோ நிறைய நம்ம உணவு ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோம், என்ன மாதிரி அமைச்சுக்கலாம் நம்ம உணவு பழக்கங்கள் அப்படின்னு நிறைய பார்த்தோம். இதை எல்லாமே கடைபிடிச்சாலே போதும், நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹார்மோன்ஸ் சீராக செயல்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த எல்லா ஃபேஸஸ், ஓவுலேஷன், மென்ஸ்ட்ருவேஷன், ப்ரெக்னென்சி, இந்த எல்லாமே வந்து எந்த தடையும் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த ஃபுட் பிரின்சிபல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு கண்டிப்பாக இந்த விஸ்டமை கொண்டு போய் சேர்க்கணும். வாருங்கள், நம் அனைவரும் கைகோர்த்து இன்றே நம் ஆரோக்கியத்திற்கு வித்திடுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனைவர்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி பதிவை பார்க்குறதுக்கு எங்கள் சேனல் ஹெல்த் சப்போர்ட் 360 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மற்றொரு பதிவில் பார்க்கும் வரை நம் நலம் நம் கையில்.